வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம், மனதுக்கும் உடலுக்கும். இன்றைக்கு ஏஐ மூலியமாக அதிகமாக பழக்கப்பட்ட ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட செய்தியை சமீபத்தில் வாசித்தேன். ஏஐ சாட்பாட்டுடன் நீண்ட நாள் உரையாடிய ஒருவர் தற்கொலையில் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டிருக்கிறார். என்ன நடந்தது, அந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். எத்தனை பேருக்கு அது படித்திருப்பீர்கள் என்று தெரியவில்லை. அமெரிக்காவை சேர்ந்த ஒரு 36 வயது நபர் தனது மனைவியோடு மனத்தாங்கல் ஏற்பட்டு பிரிந்து விடுகிறார். அவர் பிரிந்த பிறகு ஆறுதல் தேடி பல விஷயங்களில் கவனம் செலுத்தி அலைகிறார். ஆனால் அவருக்கு எங்கும் ஆறுதல் கிடைத்த பாடில்லை. ஏஐ தொழில்நுட்பத்தை அணுகுகிறார். ஏஐ மூலமாக தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறார். அதற்கு பதில் கிடைக்கிறது. அது அவருக்கு உற்சாகத்தை தருவது போன்ற ஒரு உணர்வை பெறுகிறார். ஏறக்குறைய 47,000 மெசேஜை அவர் ஏஐ கூட ஷேர் பண்ணி சாட் பண்ணி இருக்கிறார். அந்த 47,000 மெசேஜிலேயும் அவருடைய மனம் அமைதி அடையவில்லை, ஆறுதல் கிடைப்பதாக அவர் உணரவில்லை. எனவே என்ன பண்ணிட்டாரு, 47,000 மெசேஜ் முடிவில் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக்கொள்ள எண்ணி தற்கொலை செய்து கொண்டார். இந்த நியூஸை படிக்கும்போது ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. மனைவியோடு சண்டை போட்டுட்டு மனத்தாங்களோடு இருந்துட்டு 47,000 மெசேஜை ஏஐ கூட சாட் பண்ணியிருக்கார் மனுஷன். ஒரு 47 மெசேஜை தன்னுடைய மனைவிக்கு அனுப்பியிருந்தாலே நிறைய மாற்றங்கள் கிடைத்திருக்கும்னு நான் யோசிச்சு பார்த்தேன். இப்படித்தான் நம்மளுடைய நேரடி அன்புறவை நம்முடைய தொலை தூரமாக வைத்துவிட்டு நம்முடைய தொழில்நுட்பத்தை நிறைய உறவுகளோடு பிணைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த காலத்தில். எனவே இந்த தொழில்நுட்பங்களை எதற்கு பயன்படுத்த வேண்டுமோ, வாழ்க்கையின் ஏற்றத்திற்கு, பொருளாதார முன்னேற்றத்திற்கு, நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்கு, சமுதாய முன்னேற்றத்திற்கு, நம்முடைய குடும்பத்தின் வளர்ச்சிக்கு இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம். உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு தொழில்நுட்பம் எதற்கு? உயிரை மாய்த்துக் கொள்வதே தவறு, தற்கொலை செய்து கொள்வதே தவறு. அதற்கு தொழில்நுட்பத்தை வேற நாம் துணைக்கு அழைத்துக் கொள்கிறோம். எவ்வளவு ஒரு பரிதாபகரமான ஒரு விஷயம் இல்லையா? எனவே ஒரு நிமிடம் அந்த முடிவை எடுப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் சிந்திப்போம். நம்ம கூட இன்னைக்கு நிறைய இளைஞர்கள், இளம்பெண்கள், என் பெரியவர்கள் கூட நிறைய சாட் பண்றோம். யார் யாருக்கூடவோ நம்முடைய உள்ளத்தின் உணர்வுகளை எல்லாம் பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் நம்முடைய நெருக்கமானவர்களிடத்தில், நம்முடைய குடும்ப உறவுகளிடத்தில் இந்த உணர்வுகளை பகிர்ந்து கொண்டால் உன்னதமாக இருக்கும். வாழ்க்கையும் இனிமையாக நடத்தி செல்ல வசதியாக இருக்கும். எனவே தற்கொலை எண்ணத்தை தூண்டுகிற இந்த மாதிரியான விஷயங்களிலிருந்து வெளிப்பட்டு உறவுகளில் ஒன்றிப்போம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு எலுமிச்சம்பழத்தை பற்றி நாம் நிறைய சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் இல்லையா? நம்முடைய பாத்திரங்களை சுத்தப்படுத்தக்கூடிய எல்லா விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ்லயும் எலுமிச்சம்பழம் தான் அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய கைகளுக்கும் பாதுகாப்பானது, நம்முடைய பாத்திரங்களையும் நன்றாக சுத்தம் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது, கிருமி நாசினி இருக்குதுனால இயற்கையான இன்கிரீடியன்ட் இருக்கக்கூடிய அந்த எலுமிச்சை சாறு இருக்கக்கூடிய கிளீனிங் பொருட்கள் எல்லாம் நாம் பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை சுத்தமாக பேணுவோம். வாழ்க மகிழ்வுடன்.